2K கிட்ஸ் பார்க்க வேண்டிய டைரக்டர் மகேந்திரன் அவர்களின் படங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் மகத்தான மகேந்திரன் அவர்கள் சிம்பிளாக சின்ன பட்ஜெட்டிலே படம் எடுத்து முடிப்பார். இவர் வெறும் 12 படங்களையே இயக்கியுள்ளார். ஆனாலும் ஒவ்வொரு படமும் குறிஞ்சி மலர் போல 12 வருஷங்களுக்கு மேலாக நம் மனதில் நிலைத்து இருக்கும், பூத்து இருக்கும். இவருடைய மற்றொரு சிறப்பம்சம், இவர் 30 நாட்களுக்கு மேல் படம் ஷூட்டிங் எடுக்க மாட்டார். அதற்குள்ளாகவே முடித்து விடுவார். அடுத்ததாக இவருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏனோ தெரியவில்லை, இவரது படங்களில் மட்டும் ரஜினிகாந்த் அபாரமாக நடிப்பார். அதாவது வழக்கமாக ஆக்ஷன் நடிப்பை காட்டிலும் யதார்த்தமாக அழகாக நடிப்பார். இப்போது நாம் மகேந்திரன் சார் அவர்களின் படங்களில் டாப் 5 படங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள். நம்பர் 5, கை கொடுக்கும் கை. இப்படத்தில் ரஜினிகாந்த், ரேவதி மற்றும் சின்னி ஜெயந்த் நடித்துள்ளனர். இப்படம் ரஜினிகாந்தை முற்றிலும் ஒரு மாறுபட்ட யதார்த்தமான கணவனாக காட்டுகிறது. பார்வையற்ற பாவை ரேவதியை, தன் மனைவியை பார்த்து பார்த்து கண்ணுக்குள்ளேயே வைத்து பாதுகாக்கிறார் கணவன் ரஜினி. பாசத்தை கொட்டுகிறார். கண்ணில்லாத பெண் தானே என வில்லன் ஒருவன் அவளை சீரழிக்கிறான். இதனை அறிந்த கணவர் ரஜினிகாந்த் அவனை அடித்து கொல்ல நினைக்கிறார். ஆனால் தான் ஜெயில் சென்று விட்டால் தன் மனைவியின் கதி என்னாகும் என்று எண்ணி அவனை பிடித்து அறிவுரை கூறி திருத்துகிறார் ரஜினிகாந்த். சற்று மாறுபட்ட ரஜினிகாந்த். நம்பர் 4, ஜானி என்றதுமே நாம் எல்லாம் ஜாலியாக எழுந்து கை தட்டுவோம். ஏனால் படம் அப்படியான ஒரு ஜாலியான கேரக்டரை கொண்ட படம். அதுவும் இரட்டைப்பு வேடம் ரஜினிகாந்துக்கு. படம் முதலில் பிக்கப் சரியாக போகாமல் பின்பு லேட்டாக பிக்கப் எடுத்து இரட்டைப்பு வேகத்தில் ஓடிய படம். 2 ரஜினி கேரக்டர்களுக்கும் 2 பெண் கேரக்டர்களை சுற்றி வலம் வர வேண்டிய கதாபாத்திரம். ஒருவர் திருடர், மற்றொருவர் முடி திருத்துபவர். 2K கிட்ஸ் இந்த படத்தை அவசியம் பாருங்கள். அதிலும் முதலிலிருந்து பாருங்கள். ஏனென்றால் ரஜினிகாந்த் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் நுழைந்து ஜாலியாக அசால்ட்டாக மிகவும் யதார்த்தமாக கொள்ளையடிப்பார். அத்தனை பேர் மத்தியில் தான் ஒரு கிங் ஆஃப் தீவ்ஸ் என்பதை நிரூபித்திருப்பார். இந்த படத்தில் செம ஜாலியாக கொள்ளையடிப்பார். எல்லோர் முன்னிலும் கண்ணை வரலை விட்டு ஆட்டி விட்டு செல்வார் ரஜினிகாந்த். இளையராஜன் பாடல்கள் இன்னும் ரிங்காரம் விட்டு கொண்டிருக்கின்றன. செனோரிட்டா ஐ லவ் யூ என்ற பாடல் மிகவும் பிரபலமானது. இதை காட்டிலும் மற்ற பாடல்களும் இருக்கின்றன. அவசியம் பாருங்கள். ஜானி நெஞ்சத்தை கில்லாதே நம் மனதை கிள்ளிவிடும், உள்ளத்தை அள்ளிவிடும். நெஞ்சத்தை கில்லாதே இஸ் a triangular love story between பிரதாப் போத்தன், சுஹாசினி அண்ட் மோகன். சுஹாசினி அவர்கள் புதுமுகம். ஆனால் அவரது நடிப்பை பார்த்தால் அப்படி தெரியாது. ஒரு பாடலில் ஜாகிங் மட்டுமே காணப்படும். அந்த ஜாகிங் மெட்டுக்கேற்ப, ஷூ தடத்துக்கேற்ப இசை அப்படியே சென்று முடிந்துவிடும்.
இப்படம் எப்படி ஃபார்ம் ஆகுது என்பது பற்றி ஒரு சுவாரஸ்ய தகவல் உண்டு. மகேந்திரன் பெங்களூருக்கு சென்றபோது அங்கு ஹோட்டலிலிருந்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது ஒரு கப்பல் ஜாகிங் செய்து ஓடினர். அவரை பார்த்து கொண்டே இவருக்கு ஒரு கதை ஃபார்ம் ஆயிற்று. அந்த படம்தான் நெஞ்சத்தை கில்லாதே. அட் நம்பர் 2, முள்ளும் மலரும். மகேந்திரனின் முதல் படம். ஷோபா, ரஜினிகாந்த் மற்றும் சரத்பாபு நடித்திருப்பார்கள். சோபா அவர்களை அழகாக காண்பித்திருப்பார் மகேந்திரன். அதுபோலவே அவரது நடிப்பும். டூயிட் இல்லை, ஆனாலும் அண்ணன் ரஜினிகாந்துக்கும் தங்கை ஷோபாவுக்கும் இடையே உள்ள பாச பிணைப்பு தான் இந்த படத்தின் முக்கிய அம்சம். கெட்ட வயசார்ந்த காளி என்பது ஃபேமஸ் டைலாக். கிளைமேக்ஸில் கரம் பிடித்தவனா அல்லது தூக்கி வளர்த்த அண்ணனா என்று முடிவெடுக்கிறார் தங்கை. உதிரிப்பூக்கள் முற்றிலும் மாறுபட்ட திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான படம், உன்னதமான படம். எழுத்தாளர் புதுமைப்பித்தனின் சிறுகதை தலைவீது இந்த படம். ஸ்டார் வேல்யூ இல்லை, ஆனால் தரத்தில் பியாண்ட் 5 ஸ்டார் வேல்யூ பெற்ற படம். ஒரு பண்ணையார் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறார். மனைவி, மக்கள் என்றால் தான் பெற்ற மக்கள் மற்றும் தான் ஆட்சி செய்யும் மக்களையும் கவலைப்படாமல் இருக்கிறார். மக்கள் பொறுத்து கொள்கிறார்கள், ஏனென்றால் நல்ல மக்கள் அவர்கள். ஒரு சமயத்தில் பண்ணையாரின் இச்சை ஆசைகள் அத்துமீற நன்மக்கள் பண்ணையாரை காணல் செய்கிறார்கள். கூட்டமாக வந்து இவரை ஒடுக்குகிறார்கள். இவர் பயந்து போய் நகர்கிறார். பின்னே கூட்டம் இவரை முன்னுக்கு தள்ளுகிறது. ஆனால் ஒரு வயலன்ஸ் இல்லை. இவர் பயந்து கொண்டு முன்னே செல்ல பின்னே கூட்டம் நகர்கிறது. முன்னே பார்த்தால் அங்கு ஓடும் நதி. பின்னர் தான் புரியுது பண்ணையாருக்கு மக்கள் தன்னை தற்கொலை செய்ய தூண்டுகிறார்கள் என்று. வேறு வழியில்லாமல் செல்கிறார். போவதற்கு முன்னால் ஆட்சி செய்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை கூறுகிறார். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, ஆனால் உங்களையே நான் கெட்டவனை ஆக்கிட்டேனே, அதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறார். பின்னர் மறுபடியும் நிப்பாட்டுகிறார். தான் பெற்ற மக்களை பார்த்து, இங்கே வாங்க, நல்லா படிக்கணும், அப்பா குளிச்சுட்டு வரேன் என்று ஆற்றில் இறங்குகிறார். கலந்து போகிறார். இப்படத்தை பார்த்த யாரும் இப்போது பார்த்தாலும் 2K கிட்ஸ் பார்த்தாலும் சற்று ஸ்தம்பித்து நிற்பார்கள். அப்படியான கிளைமாக்ஸ். அவசியம் இப்படத்தை பார்க்க வேண்டும் 2K கிட்ஸ். உதிரிப்பூக்கள், ஸ்கேட்டர்ட் ஃப்ளவர்ஸ். அவர் யார் என்றால் பண்ணையாரின் மக்களே ஸ்கேட்டர்ட் ஃப்ளவர்ஸ், உதிரிப்பூக்கள்.